Hello students, welcome to Account Simplified. இன்னைக்கு நம்ம 12th accountancyயோட 3rd chapterல 3rd sum என்ன பார்க்கலாம். Arun and Selvam are partners who maintain their capital account under fixed capital method. From the following particulars, prepare capital accounts of partners. நம்மள வந்து particulars அருண் செல்வம்ங்கிற ரெண்டு பேரோட ரெண்டு பார்ட்னர்ஸோட particulars கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளை என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன எழுதணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸும் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு. அதுவே வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன எழுதணும், கரண்ட் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸும் மிச்சம் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் டெபிட் சைட் கிரெடிட் சைடு எப்படி எழுதணும்னு தெரியும்ல, நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி எழுதுறது. இப்போ இது எப்படி சம்மாக போடுறதுன்னு பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிக்கோங்க. பர்டிகுலர்ஸ் அருண் செல்வம், அதே மாதிரி இந்த சைடு பர்டிகுலர்ஸ் அருண் செல்வம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராட் டவுன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,20,000, 1,50,000. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்னு கொடுத்துட்டு அருண் எந்த கேபிட்டலும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, அதுவே செல்வம் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, 70,000. அப்போ டோட்டல் போடுங்க. இந்த சைடு வந்து அருணுக்கு 2,20,000 தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. செல்வம்க்கு எவ்வளோ இருக்குது, 1,50,000ம் 70,000 இருக்கா. 1,50,000 + 70,000னா 2,20,000. கிரெடிட் சைடில் எழுதுறதுக்கு நம்மளுக்கு டெபிட் சைடில் எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லையா, அப்போ 2 பேலன்ஸ் கேரி டவுன் 2,20,000, 2,20,000 டோட்டல் போட்டுட்டு அதை மறக்காமல் இந்த சைடு திருப்பி ப்ராட் டவுன் எழுதிடுங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, அருணுக்கு வந்துட்டு டெபிட் சைடில் 4,250 அண்ட் செல்வம்க்கு வந்து 10,000 கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் வந்து கிரெடிட் சைடு தான் ஓப்பனிங் பேலன்ஸ் வரணும். இந்த சைடு வந்து டெபிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அருணுக்கு, மீன்ஸ் அது ஓவர் டிராஃப்ட்டில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போது ஓவர் டிராஃப்ட்னு என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ். அப்போது அருணுக்கு மட்டும் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிட்டு அருணில் வந்து 4,250, அதே மாதிரி கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிட்டு செல்வம் வந்து 10,000 ருபீஸ்னு எழுதிடணும். கொஸ்டினில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க டெபிட்டு கிரெடிட்னு, அதை கவனித்து பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ்னால் நமக்கு தெரியும் ட்ராயிங்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ். டெபிட் சைடில் 2 ட்ராயிங்ஸ் 10,000, 20,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். நம்ம எடுத்த ட்ராயிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம், எக்ஸ்பென்சஸ். அப்போ திருப்பி டெபிட் சைடில் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 750, 600. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, அப்போது இன்கம் அண்ட் கெயின். கிரெடிட் சைடில் பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 22,000, 15,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அப்போது திருப்பி இன்கம் அண்ட் கெயின். கிரெடிட் சைடில் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அருணுக்கு 1,100, செல்வம்க்கு வந்து 750. நெக்ஸ்ட்டு கமிஷன் சேலரி. இங்கே வந்து கமிஷன் சேலரி நிறைய பேர் வந்து டெபிட் சைடில் எழுதுறாங்க, டெபிட் சைடில் எழுதக்கூடாது. ஏன்னா கமிஷனும் சேலரி வந்து பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போது கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயினா திருப்பி பை கமிஷன். யாருக்கு மட்டும் கமிஷன், அருணுக்கு மட்டும். அருணோட சைடில் 6,900. அதுவே வந்துட்டு சேலரி யாருக்கு மட்டும் இருக்குது, செல்வம்க்கு எவ்வளோ, 6,850. இப்போ இதெல்லாம் டோட்டல் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து அருண் கிரெடிட் சைடில் அருணுக்கு பார்த்தா 22,000 + 1,100 + 6,900 டோட்டல் பண்ணால் 30,000 வருது. இந்த சைடு அருணோட டெபிட் சைடில் இருக்கிற மிச்சம் அமௌண்ட்னா 10,000, 4,250, 750 ஆட் பண்ணால் 15,000. அப்போ 30,000 மைனஸ் 15,000னா 15,000. அப்போ 2 பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ, 15,000 அருணுக்கு 15,000. நெக்ஸ்ட்டு யார், செல்வம்க்கு எவ்வளோ, 10,000 + 15,000னா 25,000. அதுக்கப்புறம் 750 + 6,850 ஆட் பண்ணால் 32,600 வருது. இப்போது 32,600லேருந்து 20,600 சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது, 12,000. அப்போ 2 பேலன்ஸ் கேரி டவுன். செல்வம் எவ்வளோ, 12,000. டோட்டல் எழுதிடுங்க. 30,000, 32,600, 30,000, 32,600. அதே மாதிரி இங்கே முடிஞ்ச கேரி டவுனை இந்த சைட் ப்ராட் டவுன் போட்டுருங்க. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 15,000, 12,000. சம் அதோட முடிஞ்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.